தெரியாது. நான் இங்க வந்து 15 வருஷமா நான் வேலை செய்யறேன், பெருக்கிற வேலை. அவருடைய இது என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ வந்து அவர் மறைஞ்ச பிறகு இவ்வளோ கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா நான் அவரு என்னைக்கு மறைஞ்சாரு அன்னில இருந்து இன்னைய வரைக்கும் டெய்லியும் மத்தியானத்துல நான் இங்க வந்து சாப்பிட்டு போறேன். எனக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு அவருக்கு கொடான கோடி நன்றி அவருக்கு. அந்த அப்ப நான் பார்க்கல, எனக்கு தெரியாது அவருடைய கொள்கை என்னன்னு தெரியாது. இப்போ வந்து நான் அவர் மறைஞ்ச பிறகுதான் தெரியுது அவரு இவ்வளவு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கிறாருன்னு. ஆனா அன்னில இருந்து இன்னைய வரைக்கும் இந்த 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷமா டெய்லி நான் இங்க வந்து சாப்பிட்டு போறேன். நான் உயிரோட இருந்தா இன்னும் எங்களுக்கெல்லாம் நன்மையா இருக்கும். இன்னைக்கு அவரு மறைஞ்சிட்ட பிறகு இவ்வளவு நாங்க வயிறார சாப்பிட்டு போறோம். பசி இல்லாம நாங்க போறோம். இந்த ஆட்சியில் அவரு இப்போ நாங்க பசியார சாப்பிட்டு போறோம். வர்ற ஜனம் அத்தனை பேரும் சாப்பிடுறாங்க. அவங்க யாருன்னா வரணும் கண்டிப்பா. அப்பனை போலவே பிள்ளைங்க வரணும். அதுதான் முக்கியம். பிள்ளைங்க வந்தா ஆகணும், கண்டிப்பா வரணும். வந்தா இந்த எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் அவங்க உதவியா இருப்பாங்க. அப்பா மாதிரி பேர் எடுக்க பிள்ளைங்க வரணும் கண்டிப்பா. நாங்க வயசானவங்களுக்கு எங்களுக்கு வீட்டுல எந்த சலுகை இல்லைனாலும் இங்க வந்து நாங்க மனசார சாப்பிடுறோம். எங்க வயிறார எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. இங்க வர சாப்பிடுறோம். நான் சாப்பிடுறேன். யார் சாப்பிடுறாங்களோ சாப்பிடல, நான் சாப்பிட்டு போறேன். டெய்லியும் வேலை முடிச்சுட்டு போற டைம்ல நான் இங்க வந்து சாப்பிட்டு போறேன். எங்களை பார்த்தவொடனே எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுங்க, வேற மத்தவங்களுக்கு இல்ல நல்ல பரவாயில்ல அவங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. எங்க யூனிஃபார்ம் பார்த்தவொடனே எங்களை உள்ள விடுறாங்க. இப்ப கூட அவங்க எங்க யூனிஃபார்ம் பார்த்தவொடனே உள்ள அனுப்புனாங்க. இவ்வளவு ஜனத்துல எப்படி உள்ள போவேன்னு நான் நினைச்சேன். எங்களை பார்த்தவொடனே எல்லாம் கும்பல போங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. கண்டிப்பா சந்தோஷமா இருக்குது. இவ்வளோ மக்களை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு வரணும். பிள்ளைங்க அப்பா பேரை எடுக்கணும். பிள்ளைங்க ரொம்ப நன்றி. நல்லதான் செய்யறாரு. தெய்வம் கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. எல்லாரும் மனுஷன் தெய்வம் எங்களுக்கு பாடு பாரு. மார்கழி மாதமா அவர் செத்தது தெய்வம் தான். அவரு தெய்வ சொர்க்கத்துல இருக்கிறாரு. அவரு நல்லா இருந்தா நாங்க நல்லா இருந்த மாதிரி. ஜெய் ஸ்ரீராம். நமது குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ராமர் ஆலயம் வைகுண்டபுரத்தில் அமைந்துள்ளது. ஆலய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை ஆதீனம், செங்கோல் ஆதீனம், சுவாமி சைத்தன்யானந்தஜி மகாராஜ் மற்றும் சாதுக்களின் ஆசியுடன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வருகிற ஜூன் மாதம் 27ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடைபெற உள்ளது. அன்று மாலை சிறப்பு விருந்தினராக திரு அண்ணாமலைஜி மற்றும் நைனா நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆகையால் பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் அன்னை ஆசி பெற்று செல்லும்படி அன்புடன் அழைக்கிறோம்.